ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் லவ் ட்ராமாவோடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம 17 எபிசோட் முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு ப்ளீஸ் ஒரு லைக்கையும் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல போகும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன சொல்றான், இந்த மாதிரி என்னோட கம்பெனியோடைய கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாம் நீ வாங்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் ஹீரோயினோட கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது என்னுடைய கசின் சிஸ்டருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் வந்துட்டு பண்ற பிசினஸ் அவ எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பாக்குறா. அதனால வந்துட்டு நான் முன்கூட்டியே ஏதாவது ஒண்ணு வந்துட்டு முடிவு பண்ணாதான் உண்டு. நீ என்னோட கம்பெனியோடைய கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்கறா, என்னடா உனக்கும் ஹீரோயினுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க. ஹீரோ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதெல்லாம் போறப்ப நான் உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டும் லில்லியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிள் எடுக்கிறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டரை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கம்பெனிலன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு அப்படியான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இங்க நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. உள்ள இருந்து அந்த பிரிண்டரை உடைச்ச அந்த பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து, நான் உடைச்ச பிரிண்டரை நானே சரி பண்ணிட்டேன், பிரிண்டர் ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. உன்னால முடியும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் சாப்பாடு கொடுக்க, ஹீரோ கேட்கறான், அந்த பையனை நான் வேலையை விட்டு வந்துட்டு அனுப்ப சொன்னேன், ஆனா நீ அனுப்பல போல இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்கான தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்கள அந்த தப்பை வந்துட்டு பண்ண விடாம ரியலைஸ் பண்றது தானே கரெக்ட். அந்த பையன் அந்த பிரிண்டரை உடைச்சான், அவனை நான் ரெடி பண்ண சொன்னேன், அவனே அதை ரெடி பண்ணிட்டான். இதுக்கப்புறமா அவன் அந்த தப்பை பண்ணவும் மாட்டான். அப்படியே மீறி ஏதாவது பண்ணா கூட அவனால முடியுன்ற அவனுடைய கான்பிடன்ஸ் அவனுக்கு வளர்த்து கொடுத்துருக்கேன். ஏன் ஒரு தப்பு பண்ணா அதுக்கான தண்டனையை தான் கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடும். லில்லியும் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்க இந்த கம்பெனிக்கு அதாவது ஒரு கம்பெனில பிரிண்டரை வந்துட்டு கடன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கம்பெனியில நாங்க வந்துட்டு மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு காலைல நாங்க ஊருக்கு வந்து சேர்ந்துரும்னு சொல்லிட்டு லில்லி நம்ம ஹீரோனுக்கு சொல்ல, ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, ஒரு தப்புக்கு தண்டனையை தான் கொடுக்கணுமா என்ன, அதுக்கு நம்ம அந்த தப்பை தடுக்க, அதாவது நடக்க விடாம தடுக்கிறதும் வந்துட்டு ஒரு விதமான நல்லதுதான் சொல்லிட்டு இதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து ஹீரோயின் மேல செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிதான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டே போனாங்க இல்லையா மீட்டிங் டைம்ல, அவங்க எல்லாம் தாத்தா கிட்ட போட்டு கொடுக்க, தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருப்பா நீ ஹீரோயினை லவ் பண்ற எனக்கு அது நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு லாஸ்ட் டைம்ல வந்து இந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா அந்த எக்யூப்மெண்ட் சரி பார்க்குற விஷயத்துல தப்பு பண்ணியிருக்கா. அதனால அவளுடைய டீம் ஆளுங்களை எல்லாம் எடுத்துட்டு நீ புதுசா யாரையாவது டீமை வந்துட்டு இது பண்ணலாம்ல, வேலைக்கு வந்துட்டு வைக்கலாம்ல, உன்னுடைய கசின் சிஸ்டர் அதான்ப்பா சொல்றான்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இல்ல தாத்தா இன்னைக்கு 5 மணிக்குள்ள கண்டிப்பா அந்த வேலையை ஹீரோயின் முடிச்சுடுவா, சாம்பிள்ஸை கண்டிப்பா அவ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அனுப்பிச்சுடுவா எக்ஸிபிஷனுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு தாத்தாவும் இங்க பாருப்பா நீ வந்துட்டு சப்போஸ் அந்த ஹீரோயின் அந்த ஒர்க்கை முடிக்கலனா அவளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது. லில்லி மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஏரோப்ளைனை வந்துட்டு எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்க வரதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 1.5 ஹவருக்கு மேல ஆகும் போல இருக்குன்னு சொல்ல, 5 மணிக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா வேலையை முடிக்கணும். ஹீரோயின் செம்ம வந்துட்டு டென்ஷன்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவுடைய கசின் சிஸ்டர் ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாருப்பா ஹீரோயினுடைய டீம்ல இருக்க எல்லா ஆளுங்களையும் தூக்கிட்டு புது ஆளுங்களா நீ வேலைக்கு வந்துட்டு வை, ஓகேவா, அதுதான் நம்ம கம்பெனிக்கு நல்லது, ஏன்னா ஹீரோயின் ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டேன்றான்னு சொல்ல, ஹீரோ 5 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, சோ கண்டிப்பா ஹீரோயின் அவளுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இங்க ரிப்போர்ட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த கசின் சிஸ்டரா ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட பேருடைய வந்துட்டு பயோடேட்டாங்கெல்லாம் கொடுத்து வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு வேலைக்கு உட்கார வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்க. ஆனா லாஸ்ட் டைம்ல நம்ம ஹீரோயின் கரெக்டா வந்துடுறாங்க ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு. ஆக்சுவலி ஹீரோயின் எப்படி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, ஏன்னா பிரிண்டர் தான் ஹீரோயின் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அந்த 1 ஹவர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க பிரிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது அதை வந்துட்டு ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அதோட ரிப்போர்ட்டையும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய கசின் சிஸ்டர் கிட்ட சாரியும் கேட்கறாங்க, இதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரச்சனை நடக்காதுன்னு சொல்ல, ஏதோ லக்ல நீ ஜெயிச்சிட்ட, அதுக்காக நீயே ஜெயிச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கசின் சிஸ்டர் சொல்ல, ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயின் கிட்ட உன்னுடைய 2வது பேமெண்ட்டை நான் அப்ரூவல் பண்றேன்னு சொல்ல, ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஆனா நம்ம கசின் சிஸ்டரா ஹீரோ கிட்ட, இங்க பாரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி நீ ஹீரோயினோட கம்பெனில எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீ இன்வெஸ்டர்ஸ் கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம ஹீரோயினுடைய கம்பெனிக்கான 2வது இன்வெஸ்ட்மெண்ட் பேமெண்ட்ல சைனே பண்ணி கொடுத்துறான். இதனால கசின் சிஸ்டர்
செம்ம கடுப்பாய் அங்கிருந்து போயிட இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸிபிஷனோட இன்விடேஷன் கார்டு கொடுக்கறான். அந்த எக்ஸிபிஷன்ல வந்து சேர்ந்துக்கோ எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என் மேல நம்பிக்கை வச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்காத மாதிரி பாத்துக்கன்னு சொல்ல ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோடைய கசன் பிரதர் வரான். அவன் அவனுடைய பாருக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் கொண்டாந்து ஹீரோ கிட்ட காமிக்கா. ஹீரோ அதையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கேன். என்னடா அண்ணா உனக்கு இது கூட பிடிக்கலையா, சரி கூட நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோவா டே தருதுல நில்லு, உன்னோட பார் ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே எனக்கு வந்துட்டு ஓகே தான், உன்னுடைய பாருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்ல அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயினுடைய டீம் அந்த பிரிண்டர் உடைச்ச அந்த பையன் வந்துட்டு எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் உனக்கு உன்னுடைய கில்ட்டினஸ் போகணுன்றதுக்காக தான் நான் உனக்கு வந்துட்டு அந்த பிரிண்டரை ரெடி பண்ண சொன்னேன். ஆனா ஃபைனல் நேரத்துல நம்ம எப்படியோ நம்ம வேலையை முடிச்சிட்டோம், நம்மளுடைய 2வது பேமெண்ட்டும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை ஹாப்பியா சொல்ல கூடவே வந்துட்டு அந்த எக்ஸிபிஷன் இன்விடேஷன் கார்டையும் கொடுக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு செம்மையா ஹாப்பியா வராங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட தனியாவும் வந்து அந்த பையன் சாரி கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி என்ன மட்டும் நீங்க வேலையை விட்டு தூக்கினீங்கன்னா என்னுடைய குடும்பமே நடுத்தருல தான் நின்று இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு பண்ண தப்ப எப்ப சரி பண்ணணும்னு நீ நினைச்சியோ அப்பவே உன்னோட கில்ட்டினஸ் எல்லாம் போயிடுச்சு, நீ என்கிட்ட வந்து சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல விடுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் லில்லியோட வீட்டுல இருக்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுது, எப்ப நீ வீட்டுக்கு வருவேன்னு கேட்க நீ வீட்டுல இருந்து நான் வந்துடுறேன்னு சொல்றேன். ஆனா இந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல, அடப்பாவி ஒருவேளை லில்லி ஏமாத்திடுவானோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்ப லில்லி கிட்ட வர லில்லி எங்க கம்பெனில இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்குதா. சோ இப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா என்ன பண்றேன்னு கேட்க ஹீரோயின் வந்துட்டு எக்ஸிபிஷனுக்கு போகணும் இல்லையா, அதோடைய ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு எனக்கு அந்த பொண்ணுக்குட்டியை பார்க்கணும் போல இருக்கு, போட்டோ எடுத்து அனுப்புறியான்னு கேட்க ஹீரோயினுமே போட்டோ எடுத்து அனுப்ப இவ ரொம்ப வந்துட்டு குண்டாயிட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஆமா இந்த மாதிரி வந்துட்டு குண்டா இருக்கிறதெல்லாம் செம்ம கியூட் தெரியுமான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அப்ப நீயும் நல்லா சாப்பிட்டுட்டு குண்டாவன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். சோ நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி கட் பண்ணி ஹீரோயின் அந்த எக்ஸிபிஷனுக்கு கிளம்பிட்டாங்க. அது ஏதோ வேற ஊர்ல நடக்குது போல இருக்கு. அதுல பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஸ்பீச் கொடுக்கறவனே போல இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வேலைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான். என்ன ரீசன்னு பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு லில்லிக்கு அந்த பேகை வாங்கி கொடுத்தது லில்லியோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். இது லில்லி வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட சொல்ல ஆபீஸ் வில்லா பழவிடுது லில்லிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. இது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு அதுல விட அவனுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு டென்ஷனாவே ஆயிடுது. லில்லிக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ப்ரப்போஸ் பண்ண நினைச்சா ஆனா லில்லிக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி சோகத்துல தெரிஞ்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோ தான் அந்த எக்ஸிபிஷன்ல 300 கொடுக்க போறான் தெரியுமா அப்படின்னு சொல்ல நல்ல வேலை நமக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் தான் கிடைச்சிருக்காரு, நம்ம ரொம்ப லக்கி தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. சோ இப்படி இன்னொரு பக்கம் கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனுக்கு இந்த புது ஃப்ரெண்ட் என்ன பண்றா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட 2 மூவி டிக்கெட் இருக்கு நீ வரியான்னு கேட்க ஆனா அவன் என்ன சொல்லிச்சா எனக்கு இன்டர்வியூ இருக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறான். அவ்வளவுதான் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏமா உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். சோ இப்போ வந்துட்டு ஹீரோயினுடைய ரூம்மேட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு அவளுடைய லைவ்ல இருக்கக்குள்ள ஹீரோடைய கசின் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ப்ராஜெக்ட ஓகே பண்ணிட்டான் இல்லையா, அந்த ஹாப்பினஸ்ல இவளுக்கு கிஃப்டா சென்ட் பண்ணி விட்டுட்டு எனக்கு உன்னோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு நீ கொடுத்த ஐடியாவில தான், சோ அதனால நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு லைவ்லயே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளும் அதை பார்த்து ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. சோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின் கூட ஜாயின் பண்ணிக்கா. இப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பை பை, see you, stay connected.